ஒரு குடும்பத்தோட நிம்மதி ஒரு கோட் சூட்டால் அழியுதுன்னா நீங்கள் நம்புவீங்களா? ரகுவுக்கு பிறந்தநாள் வருது. மாயா பெரியப்பாவுக்கு கோட் சூட் தைக்கிறதுக்கு அளவு எடுக்கிறதுக்காக வீட்டுக்கே டெய்லரை கூப்பிட்டு வந்துடுறாங்க. பெரியப்பா உங்களுக்கு பிறந்தநாள் வருதுல்ல, அதனால இந்த வருஷம் நீங்கள் கோட் சூட் போடுங்க, உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அவர் கோட் சூட்லாம் வேணாம்மா அப்படிங்கிறாரு. சிவா சொல்கிறாரு, அண்ணே நீங்கள் கோட் சூட் போட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது, போடுங்கண்ணே இந்த பிறந்தநாளைக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாரு. போட்டுக்கோங்க மச்சான் அப்படின்னு மணி சொல்கிறாரு. பத்மா, ரமணி அம்மாள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க. இந்த பார்வதிக்கு மட்டும்தான் இவங்க எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்தாலே டென்ஷன் ஆகுது. மாயா அதெல்லாம் வேணாம்மா அப்படிங்கிறாரு ரகு. மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா அது என்னோட ஆசை மட்டும் இல்லை, பெரியம்மாவோட ஆசையும் தான் அப்படிங்கிறாங்க. ரகு ஜானகியை பார்க்குறாரு. ஜானகி எப்படி அசடு வலிகிறாங்க. இதெல்லாம் பொறுக்காத பார்வதி உடனே போய் ஃபோன் பண்ணி புவனேஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, கோட் சூட் போட போகிறாங்களாம், எனக்கு அப்படி பற்றிட்டு வருது அப்படின்னு. உடனே புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்லிட்டல அந்த குடும்பம் எப்படி சந்தோஷமாக இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு கோட் சூட் தானமாக போடுறாங்க, இதுக்கெல்லாம் ஏன் டென்ஷன் ஆகிறீங்க? ஒரு குடும்பத்தை நிம்மதி கோட் சூட்டால் அழிகிறது இனிமே தான் பார்க்க போகிறோம். என்னென்ன செய்ய காத்திருக்காங்களோ பொறுத்திருந்து பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.